சொன்னேன். நடைய கட்டு, போய் அப்படியே மாமா நல்லபடியா திரும்பி சேஃபா வீடு வந்து சேரணும்னு வேண்டிக்க. அக்கா பரவாயில்ல, நான் கோவிலுக்கு போல. கோயிலுக்குன்னு குளிச்சு கிளம்பிட்டு போகாம இருக்க கூடாது. மாமா நல்லபடியா வீடு வந்து சேரணும்னு நல்லா போய் வேண்டிக்கிட்டு வா. போ, அப்படியே கோயிலையும் எங்கனையும் உட்கார்ந்துருக்காரான்னு செக் பண்ணிட்டு வா. அக்கா அத்தையை இப்படி விட்டுட்டு நான் எப்படி? அத்தை இப்ப எப்படி இருக்கு? அதான் கூட நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை கோயில்ல கூட போய் உட்கார்ந்துருக்கலாம், எதுவும் மன கஷ்டமா இருக்கலாம். அத்தை கிளவி சைக்கிள் கேப்ல ஏதாவது வச்சு செஞ்சிருந்திருக்கலாம். யாருக்கு என்ன தெரியும்? உள்ள செய்தியை வெளியில சொன்னா தானே தெரியும். அதனால அவர் மன ஆறுதலுக்கு கோயிலுக்கு போனாலும் போயிருக்கலாம். நீ போய் அப்படியே கோயில்ல தேடி பார்த்துட்டு சீக்கிரமா மன்னவர் வீடு வந்து சேரணும்னு நல்லா வேண்டிக்கிட்டு வா. போ. சரிங்கக்கா. நான் கோவில்ல போய் தேடி பார்த்துட்டு வரேன். சரிம்மா, அப்படியே அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்டையும் சொல்லிட்டு வா, அவங்களும் தேடட்டு. சரிங்க, நீங்க கவலைப்படாதீங்க, மாமா வந்துருவாங்க. தன்னந்தனி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல. ஐயா, வாய் ஒரு பக்கம் கோணை அவ்வளோ கோணிக்கிட்டு போகுது. பெரியல ஓவா எங்கேயோ போய் முட்டை மந்திரிச்சு வச்சுட்டா ஓலைய நான் என்ன செய்வேன்? முட்டு கருவாடா போட்ட வாயை நான் ஓ போடாம விட மாட்டோம்னு சொன்னேன். இது ஓனா ஓவன்னா அக்கன்னான்னு அத்தனையும் போடும் போல் இருக்கேன். நான் என்ன செய்வேன்? ஐயா, கை இழுக்குது. அத்தாடி இழுக்குதே, கை இழுக்குதே, கால் இழுக்குதே. நான் என்ன செய்வேன்? எவன்கிட்ட கொண்டு போய் மந்திரிச்சான்னு தெரியலையே, எங்கிட்ட கொண்டுட்டு வந்து உடைச்சான்னு தெரியலையே, இப்படி இழுக்குதே. அத்தடி. அடி மொட்டைக்காரி. அம்மா வாடா, நான் பெத்த மயனே. அம்மாவுக்கு ஒத்த கையும் காலும் விளங்காம போயிருச்சு, வாயு கோணிக்கிட்டு போயிருச்சுடா. உடனே என்ன ஆஸ்பத்திரியில தூக்கிட்டு போய் சேர்த்து அட்மிஷனை போடுங்க. என்னம்மா உளறிக்கிட்டு இருக்கீங்க? கனவு கன்றீல? கனவு அங்களடா, பேதியில ஓவானே வாயும் கையும் இழுத்துக்கிட்டு போகுது. சீக்கிரமா வந்து அம்மாவை காப்பாத்து. ஏம்மா, சும்மா விளையாண்டுக்கிட்டு இருக்காம நேற்று குழிப்பணியாரம் கொடுத்த கிண்ணத்தை போய் எடுத்துட்டு வாங்க. பாப்பா டிஃபன் பாக்ஸுக்குள்ள வச்சு கொடுத்து விட்றதான் ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போனேன். ஏலே, நான் வாயும் கையும் விளங்காம போயிடுச்சுன்னு கத்திட்டு இருக்கேன். உனக்கு டிஃபன் பாக்ஸ் இப்போ முக்கியமா? அம்மாவை கொண்டு ஆஸ்பத்திரியில சேருடா. என்னம்மா உளறிய? எந்திரிங்க, முதல்ல ஒழுங்கா உட்காருங்க. உட்கார முடியலடா, காலு ஒரு பக்கம் இருக்குது, கை ஒரு பக்கம் இழுக்குது. ஆட்டோவை புடிடா, பாவாடைய வர சொல்லு. கழுத பாவாடை வரலைனாலும் ஒரு டெம்போ கும்போல தூக்கி போட்டு கொண்டு போய் சேர்த்து விட்றா. பெரிய ஆஸ்பத்திரியினாலும் சேர்த்து கொண்டு என்னைய பாருங்கடா, நான் செத்து போயிருவேன் போலையே. ஐயோ, ஆமா. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? எந்திரிக்க போறீங்களா இல்லையா? இப்போ எந்திரிச்சு உட்காருங்க. அம்மாவுக்கு முடியலடா சுப்பிரமணி. நேற்றுலாம் நல்லாத்தனமா இருந்தீங்க, இப்போ என்னாச்சு உங்களுக்கு? பணியாரம் கொடுத்த டப்பாவை போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. பெத்ததாகி கை வாங்கி இழுத்துக்கிட்டு கிடைக்க என்னைய விட உனக்கு பாத்திரம் தான் பெருசா போச்சாடா. என்னைய பாடையில கட்டாம நீங்க ஓய மாட்டிய ஒலையே. ஐயா, என்ன இப்படி பைத்திய மாதிரி உளறிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி புத்தி பறந்தது மாதிரி பேசிட்டு இருக்கீங்கிறேன்? மொட்டைக்காரி மந்திரிச்சு வச்ச முட்டை வேலை செஞ்சிருச்சுடா, அதான் வாயை இழுத்துக்கிருச்சு. மந்திரிச்சு வச்ச முட்டையா? பெரியம்மா எதுக்கு முட்டை மந்திரிச்சு வைக்கிது? நீங்க எதுக்கு விளங்காம போனேன்? நான் விளங்காம போகணும் தாண்டா, என் வீட்டு வாசல்ல கொண்டுட்டு வந்து உடைச்சிட்டு போயிருப்பா போல. அதனாலதான் காலையில இருந்து கையும் காலும் விளங்காம தெரியுறேன். என்னம்மா சொல்றியே? எனக்கு சத்தியமா ஒன்றும் புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா. நீ ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, ஆம்புலன்ஸுக்கு போன் அடிச்சு வர சொல்லு. என்னைய உடனே தூக்கிட்டு போய் காப்பாத்த சொல்லுடா. பாரதத்தில் 10 கோடி பொண்ணு இருக்கு, ஒருத்தி மேல தாண்டி ஊரு கண்ணு இருக்கு. என்ன தனியா கிடக்காதியன்னு சொன்னா கேட்குறீல? பேசாம வந்து பிள்ளைகளோட அவனுக்குள்ள பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணம் சிந்தனையெல்லாம் வராதுல்ல. இப்படி கிடந்துக்கிட்டு கண்டதையும் நினைச்சுக்கிட்டு காத்து கருப்பு அடிச்சது மாதிரி கிடக்கிய. தள்ளுங்க, நான் போய் அடுப்படியில் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போறேன். டிஃபன் பாக்ஸை தூக்குறதுல தானே இந்த பைய குறியா இருக்கா. என்னைய கொஞ்சம் கூட என்னன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்களே. எனக்கு காலு ஒரு பக்கம் இருக்குது, கை ஒரு பக்கம் இழுக்குதே. இந்த டிஃபன் தாம்மா, எடுத்துக்கிட்டேன். சுப்பிரமணி, கிண்ணத்தை கழுவி போட மாட்டியா? எல்லாத்தையும் அப்படி போட்டு பேசாமல் இருந்துவிட. நான் போய் இப்போ கழுவி எடுத்துகிட்டு வரேன். இது பிள்ளைக்கு வெஞ்சனத்தை உள்ளிக்க வச்சு கொடுத்து விட்ற கிண்ணம்மா. தனியாக ஒரு நாளைக்கு கொண்டு போக மாட்டான்னு ஒரே அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா அவங்க பேத்தி. அதான் சரி வந்து கையோட எடுத்துகிட்டு போவேன்னு வந்தேன். நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க. அதெல்லாம் கை இழுக்கல கால் இழுக்கல, நீங்கள் ஒரு செவைக்கு உட்காந்துருங்க. நான் போய் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுன்னே வேலைக்கு போயில வந்து என்னன்னு பார்க்குறேன். அப்போ ஆம்புலன்ஸை வர சொல்ல மாட்டியாடா? சும்மா இருங்கம்மா, பார்த்தாலே தெரியுது. சும்மா கையையும் காலையும் அங்கிட்டு இங்கிட்டுமா நீட்டி வச்சுக்கிட்டு வாயை கோணிச்சு வச்சுக்கிட்டா கைகால் இழுத்துக்கிறதுன்னு அர்த்தமா? இன்னும் என்ன சின்ன பிள்ளையா விளையாடுறதுக்கு? பேசாம போங்க, போய் படுத்து சத்தோட தூங்குங்க, எல்லாம் சரியா போயிடுறேன். சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருந்த கருவாட்டை திருடுன களவாணியை கண்டுபிடிக்கிறோம்னு கோடா இங்கே தேடி போய் எல்லாம் வீணா போச்சடி முட்டைக்காரி. இப்போ என்னடி செய்யறது?
நான் அந்த களவாணி சிறுக்கியை கண்டுபிடிச்சிருன்னா அவ கை கால் விளங்காம போறத கண்ணால பார்த்து ரசிக்கணும்னு தான் தேடி போனேன். ஆனா என்ன செய்யறது, நம்ம நேரமோ இல்ல அவ நல்ல நேரமோ தெரியல, என்கிட்ட இருந்து இன்னைக்கு தப்பிச்சிட்டா. ஆனா இன்னும் 2 நாள் கழிச்சு கோடாங்கி ஊருக்கு வரோம்னு சொல்லியிருக்காருல்ல, அன்னைக்கு இருக்கு அவளுக்கு மந்திரிக்கிற முட்டை மந்திரிக்கிறதுதே, விளங்காம போற கை விளங்காம போறதுதே. என்ன மொட்டை கறி செத்த வீட்டு வாசல்ல கேட்குது. ஒருவேளை மந்திரிச்சிட்டு வந்துட்டாளுகளோ, நம்ம கை கால் விளங்காம கொடுக்கறத பார்த்து நம்ம தான் களவாண்டோம்னு கண்டுபிடிச்சிருவாளுகளே. இப்போ அவளுக்கு முன்னாடி என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலையே. ஏ அம்மா, யாத்தா, சிங்க மாதிரி நடந்துக்கிட்டு தெரிஞ்ச என்னையே இப்படி முட்டி ஓட்டு தாக்க விட்டுட்டாளுகளே. பேதியில ஓவாளுக. எனக்கு காலு முள்ள இப்போ விளங்காம போயிருச்சு, என்னால் நடக்க முடியலையே. தலைவாச பக்கம் போய் நின்று கேட்டா நம்ம தலைய வச்சே நம்ம வாகி கோணையா போனதை கண்டுபிடிச்சிருவாளுங்க. கொள்ளவாச பக்கம் குனிஞ்சு குடிஞ்சு அது போய் பார்ப்போம். அப்பத்தே அவளுக்கு என்ன பேசுறாளுங்க ஏது பேசுறாளுன்னு கண்டுபிடிக்க முடியும். அம்மா, யாத்தா, போன அடியோட கோடாங்கி இருப்பாரு, முட்டையை மந்திரிச்சு வச்சு அவ கையையும் காலையும் விளங்காம போக வச்சு யார் இந்த களவாணி சிறுக்கின்னு கண்டுபிடிச்சிடலான்னு நானும் தான் அவளோட இருந்தேன். என்ன பண்ணி தொலைகிறது, அந்த கோடாங்கி பையன் தான் ஊரை விட்டு காலி பண்ணி போய் 1 வாரம் ஆச்சாம்ல. அடுத்த வாரம் தான் டூர் போயிட்டு வருவாராம். இப்படி காசி ராமேஸ்வரம்னு போனா மக்கள் எல்லாம் எப்படி காவந்து பண்றது, நம்மள மாதிரி ஆளுக்களுக்கு எப்படி முட்டை மந்திரிச்சு கொடுக்கறது. என்ன கோடாங்கியா இருக்காங்க, ஒழுங்கான உருப்பட இல்லாத கோடாங்கியா இருக்காங்க. என்னது கோடாங்கி ஊருக்கு போயிருக்கேன், முட்டை மந்திரிச்சு வைக்கலையா? முட்டை மந்திரிச்சு வைக்காம எதுக்கு நம்மளுக்கு கையும் காலையும் இழுத்துக்கிட்டு தெரியுது? ஐயையோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இவன் இல்லைன்னா என்னடி, மாதவனூர்ல மாரியப்பன்னு ஒரு கோடாங்கி இருக்கானா, அவன் இந்த மாதிரி முட்டை மந்திரிச்சு வைக்கிறதுலையும் களவாணி சிறுக்கியில கண்டுபிடிக்கிறதுலையும் ரொம்ப ஃபேமஸான ஆளாம். அவனை எப்படியாவது நாளைக்கு போய் பார்த்து அவன்கிட்ட எம்புட்டு காசு செலவானாலும் பரவாயில்லைன்னு முட்டையை மந்திரிச்சு வைக்கிறது தான். இன்னைக்கு கருவாடு அள்ளிட்டு போனவ நாளைக்கு காக்கா அள்ளிட்டு போனது மாதிரி கண்டதையும் அள்ளிட்டு போவா. ஒரு வத்தலை காய வைப்போம், மிளகாயை காய வைப்போம், புளியை காய வைப்போம், எல்லாத்தையும் இப்படி அள்ளி கொண்டு போய் அவ வீட்டில் சொத்து சேர்க்கணும். நம்ம காய போட்டு ஊராட்ட கொடுக்கணுமா? இதை இப்படியே விடக்கூடாதுடி, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும். நாளைக்கே மாதவனூர்ல மாரியப்பன் ஜோசியரை பார்க்குறான், அவ கையை பிடுங்கி காக்காக்கி போடுறான். மாதவனூர் ஜோசியர் இல்லம்டி, கோடாங்கி. ஆமா, இப்ப அதுதான் முக்கியம். கோடாங்கியா இருந்தா என்ன, ஜோசியரா இருந்தா என்ன, அவ கையும் காலையும் விலகாம போற வைக்கிறதே. சரிடி முட்டைக்காரி, அவளை போக வைக்கிறோம்னு அவளை நினைச்சிட்டு நீ போய் சேர்ந்துடாத. கழுத காய்க்கில கருவாடு போயிட்டு போகுது, இதோட விட்டுப்புட்டு அடுத்த முறை என்ன மாதிரி காண அட்டி வச்சுக்கிருவோம். இந்த முறை ஒரு முறை மாப்பு விட்டோம்னு விடுவோம். விடு. என்னடி இப்படி சொல்ற, விடவா? ஆமா, சுத்தி முத்தி பார்த்தா எவ்வளோ இருக்க போற. எங்கிட்ட இருந்தாலும் ஒரு வகையில சொந்தக்காரியாவும் உள்ளூர் காரியான் தான் இருப்ப, அசலூர் காரியாவா இருக்க போற. இந்த ஒரு முறை மாப்பு விடுமுட்டி, அடுத்த வாட்டி இறுக்கி பிடிச்சுக்கிருவோம். என்னடி இப்படி பேசுற, எப்படி விடுறது? 1 கிலோ கருவாடு 700 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன்டி ஏமாயே. 700 ரூபா காசு போனா போயிட்டு போகுதுடி மட்டக்காரி. இன்னைக்கு நீ இங்கனக்குள்ள நின்று பேசுறதெல்லாம் இங்கனக்குள்ள சுத்தி உள்ளவளுக கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் தானே இருப்பாளுக. 700 ரூபாயோட போச்சேன்னு விட்டு தள்ளு. நாளைக்கு அவளுக கை கால விளங்காம போச்சுன்னா இங்கே வேறு மொட்டைக்காரிதே முட்டை வந்துருச்சு வச்சாலும் அதனால இப்படி விளங்காம போய் கிடக்கான்னு பேசுவாங்கல்ல. என்னத்துக்கு அந்த அவ பேரு நம்மளுக்கு? இன்னையோட அவளுக நம்ம வீட்டிலேயும் இல்லை, எவ வீட்லையும் போய் ஒரு மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் திருடுறதுல இந்த முட்டை மந்திரிக்கிறது தான் ஞாபகத்துக்கு வரணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். கழுத போனா போய் தொலைதுன்னு விட்டு தொலை. இதை என்னத்தை துவச்சு தோல்ல விட்டுக்கிட்டு தெரிய போற. நன்றி மறவாத நல்ல மனம் போதும் தெய்வ மாதிரி வந்து காப்பாத்துனா அந்த குப்பம்மா. பேதியில ஒரு மொட்டைக்காரி காக்கில கருவாட்டுக்கு கருவ இருக்காம விட மாட்டா ஒளைய. என்னம்மா கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியறா, நாசமா போனவ. அரியே, இந்த ஊருக்காரியை எவ்வளா இருந்தாலும் நல்லா கேட்டுங்க இருக்கடியே. என் பேரண்டு குப்பமா சொன்ன ஒத்த காரணத்துக்காக உங்களை உசுரோட விடுறேன். ஆனா அடுத்த முறை கருவாடா இருந்தாலும் புளியா இருந்தாலும் மிளகாயா இருந்தாலும் மல்லியா இருந்தாலும் என் வீட்டு வாசல்ல தாண்டி நான் காய வைப்பேன். எவளுக்கு தைரியம் இருக்கோ வந்து அள்ளி பாருங்கடி வாப்பா. அன்னைக்கு இருக்கடி உங்களுக்கு. மாதவனூர் ஜோசியரோ இல்ல ஆலங்கொடி கோடாங்கியோ எவனோ ஒருத்தனை பார்த்து உங்களுக்கு ஓதி வச்சு உடைக்கிறது தாண்டி. நீங்க விளங்காம போறது தாண்டி ஞாபகத்துல வச்சுக்கங்கடி அடியலா. இவளுக்கு முட்டையே மந்திரிச்சு வைக்கலையே, நமக்கு ஏன் இப்படி கை காலெல்லாம் இழுத்துட்டு போகுது? ஒருவேளை இதுதான் மன பிராந்தியோ? என் மையன் சொன்னது மாதிரி நானா நினைச்சுக்கிட்டு கிடக்கணும். யாத்தடியோ. ஆமா, காலு நல்லாத்தே வருது. நம்ம ஏன் இம்புட்டு நேரம் தவக்கால மாதிரியே தெரிஞ்சோம். அப்ப கையும் நல்லாத்தே இருக்கு. அப்ப நம்மளுக்கு தான் மனப்பிராந்தி உடிச்சு போய் தெரிஞ்சிருக்கிறோமா? எதுக்கும் குளிஞ்சு நிமிந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அப்பத்தான் கண்டுபிடிக்க முடியும்.
ஒன்னு 2 3 போரு. அத்தாடி நல்ல வேலை நம்ம கை காலுக்கு ஒன்றும் ஆகல. களவாண்டு தின்ற பாவத்துக்கு கருவாட்டோட போச்சு. கை காலு விளங்காம போயிருந்தா என்ன ஆயிருக்க முடி பங்கசா. ஆத்தாடி ஆத்தா, ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்காண்டி. பட்டுக்கோட்டை அம்பாடு உள்ளுக்குள்ளே என்னாடு. என்னடா வந்துட்டாளா இல்லையா? இந்த பக்கம் தாக்கா வர்ற வழி, ஆனா இன்னும் ஆளை காணோம். ஒருவேளை இன்னைக்கு கோயிலுக்கு வரலையோ? வீட்ல இருந்து கிளம்புன நியூஸ் எல்லாம் வந்துருச்சுக்கா, இன்னும் இந்த பக்கம் வந்து சேரல. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, வரும்போது கோட்டை விட்டுறாம ஒழுங்கா கவனி. அதெல்லாம் நான் பாத்துக்கறக்கா, நீ கொஞ்சம் உள்ள தள்ளி நில்லு. அவ மாமியா கறிட்ட போய் ஏதாவது காசு போடுங்கலாம் செலவுக்காகுமேன்னு பார்த்தா அவ என்னவோ மருமக மயன்னு ஒரேதா தான் தாங்கிக்கிட்டு இருக்கா. இவளுகளை இப்படியே விட்டோம்னா நம்ம நிலம திண்டாட்டமாயிரும். ஒழுங்கா கவனிச்சு ஆளை பிடிச்சு தூக்கி போடுறா. தம்பி, வந்துட்டா வந்துட்டா பாரு, வந்துட்டா பாரு. பாத்துட்டேக்கா, என் வாழ்க்கையை சீரழிச்சு நம்மள கூண்டுக்குள்ள ஏத்துனவளை பாத்துட்டக்கா. அவளை இன்னைக்கு நான் பொறுமையா இருக்கணும்டா தம்பி, பொறுமையா கையாளு, அவசரப்படாத. நீ ஏக்கா இங்கே நிக்கிற? நீ அந்த பக்கமா போ. அவளுக்கு பயந்துகிட்டு நான் போக சொல்றியா? நான் இங்கே இருக்கண்டா. வேணாக்கா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். அவளுக்கு பயந்துகிட்டு நான் ஏன்டா ஓடி ஒளியணும்? என் காலடியில கடந்து எனக்கு ஒரு வேலைக்காரி மாதிரி வேலை பார்த்தவளை பார்த்து நான் பயந்து ஓடணுமா? வர்றா பாரு, திரும்ப திரும்ப. என்ன செல்லம், எப்படிக்கிற? என்ன செல்லம், மாமனை பார்த்த உடனே கட்டி பிடிச்சு ஓடி வந்து கதறி அழுவேன்னு பார்த்தா மூஞ்சி அந்த பக்கமா திரும்பி நிக்கிற. என்ன செல்லம், மாமனை மறந்துட்டியா? அவன் எப்படிடா ஒன்ன மறப்பான்? 1000 தான் அவன் இன்னைக்கு புருஷனா வாழ்ந்தாலும் புருஷன் நீ தானே. சித்தி, தேவையில்லாம பேசாதீங்க. என்ன செல்லம், கோவலாம் வருது? எல்லாம் அவன் கொடுத்த ட்ரைனிங்கா? அக்கா உனக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை கொடுத்தாங்கங்கிறத மறந்துட்டு அந்த கழுசர நாய் கூட போய் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க. வா செல்லம், உனக்காக மாமன் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா செல்லம். பாருங்க, கோவிலுக்கு வந்த இடத்துல ஏதாவது கலாட்டா பண்ணீங்க, கத்தி ஊரை கூப்பிட்டு அப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவேன். பிரச்சனை பண்ற அளவுக்கு இப்ப என்னடி நடந்துச்சு? உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் தானே உன்னை கூப்பிடுறான். என்ன மாமான ஆசையா வந்து அவன் கிட்ட பேசாம இப்படி முறைச்சுக்கிட்டு மூஞ்சிய வச்சிருக்க? சித்தி, அக்கா, நான் இவ்வளவு நாளும் அவளை தனியா விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்ல, அதான் என் பொண்டாட்டி என் மேல கோவமா இருக்கா. நான் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன்க்கா, நீ ஃப்ரீயா விடு. இல்லடா தம்பி, என்னதான் நீ அவளுக்கு முதல்ல தாலி கட்டின முதல் புருஷனா இருந்தாலும் இப்ப அவ வேற புருஷன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. குடும்பம் நடத்தினா என்னக்கா, புருஷன் நான் தானே. நீங்க எல்லாம் மனுஷங்களா? கோவில் வாசல்ல நின்னு என்ன பேசணும்ங்கிற அறிவு கிடையாது. என்ன சொல்லும் இவ்வளவு கோவப்படுற? ரொம்ப சூடா இருக்கிற மாதிரி இருக்கு. வரியா, 2 பேரும் சில்லுன்னு ஜிகர் தண்டா குடிச்சிட்டு வரலாம். நீ வாய மூடு, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அப்புறம் என்ன மிருகமா? ஏக்கா, என்ன பார்த்தா என்ன மிருக மாதிரியா இருக்கு? 4 காலு வாளுன்னு நான் என்ன மிருக மாதிரியா சுத்திட்டு இருக்கேன்? என்னக்கா என் பொண்டாட்டி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா? இங்க பாரு, இன்னொரு முறை பொண்டாட்டி கிண்டாட்டின்னு பேசுன மரியாதை கெட்டு போகும். இப்பெல்லாம் மரியாதை கொடுத்து பேசுறது ட்ரெண்டிங்லயே இல்ல செல்லம். இப்பெல்லாம் புருஷனை வாடா போடான்னு ரொம்ப ஆசையா செல்லமா தான் கூப்பிட்டுக்கிறாங்க. நீனும் அப்படியே கூப்பிடு, யார் வேணானா? அம்மா தாயே, நெத்தமும் உன் கோவில் வாசல்ல மிதிக்காத நாள் இல்ல. ஆனா என் குடும்பத்து மேலேயும் என் மேலேயும் கொஞ்சம் கூட கருணை காட்ட மாட்டேங்கிறியே தாயே. என் பிள்ளைய எப்படியாவது என்கிட்ட வந்து சேர்த்துருமா, என்கிட்ட வந்து சேர்த்துரு. மரியாதையா இங்க இருந்து போயிருங்க, இல்லைன்னா நான் கத்தி ஊரை கூப்பிட்டுருவேன். மாமான்னு என்ன கூப்பிடுறத விட்டுட்டு ஊரை கூப்பிடுவேன்ற. ஏன் செல்லம் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? சரி வா, மாமா உன்னை வண்டியில வச்சு ஊர் சுத்திட்டு வரவா? அங்க நிக்கிறது அம்சா மாதிரி தெரியுது. கூட வந்திருக்கிறது யாரா இருக்கும்? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கா? செல்லம் வான்னு சொல்றேன்ல. கைய வர்ற நாயே, யார் கைய யார் பிடிக்கிறது? என்ன செல்லம் இவ்வளவு கோவப்படுற? பொண்டாட்டி கைய புருஷன் பிடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? யாரு கடா பொண்டாட்டி? வார்த்தையை அளந்து பேசு, இல்ல நாக்க ஒட்ட வச்சு அறுத்துருவேன். ஏய் என்னடி வாய் திமிரு ஓவர் ஆயிடுச்சு உனக்கு? என்கிட்ட பட்டதெல்லாம் பத்தாதா? அதெல்லாம் ஞாபகம் இல்லையோ? உங்க காலடியில கிடந்து உங்களுக்கு அடிமையா வாழ்ந்து நீங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்த பழைய வேலைக்காரி அம்சா இல்லனா? நான் என் ஜீவாவுக்கு பொண்டாட்டி, அதை மறந்துட்டு பேசாதீங்க. என்ன செல்லம், முதன்னு தாலி கட்டின புருஷன் நான் இருக்கேன், என்ன விட்டுட்டு ஜீவாவுக்கு பொண்டாட்டின்னு நாக்கு குசாம சொல்ற? ஏய் ஈஸ்வரி, 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 ஈஸ்வரி. வாங்க ஜீவம்மா. நேத்து என் வீட்டுக்கு வந்து நீங்க பேசும்போதே இப்படி ஏதாவது ஒண்ணு பிரச்சனை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் மருமக கிட்ட வந்து என்னடி வம்பு பண்ணிட்டு இருக்க? அத்தை, என்ன ரஞ்சிதம்மா, நேத்து உங்க வீட்டுல வந்து நான் பேசும்போது கூட உங்க வீட்டுக்காருக்காக நீங்க நடிக்கிறீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீங்க பேசுற தோரணை எல்லாம் பார்த்தா ஏதோ டோட்டலா சேஞ்ச் ஆகி இருக்கிறது மாதிரி இருக்கே. நான் தான் நேத்தே சொன்னேன்லக்கா, இந்த அம்மா முன்னாடி மாதிரி எல்லாம் இல்லைன்னு.
அன்னைக்கு என் பிள்ளைக்கு நான் செஞ்ச கொடுமைக்கும் பாவத்துக்கும் மடிப்பிச்சு கேட்டுதான் ஒவ்வொரு கோவில் குளமுமா அலைஞ்சுக்கிட்டு தெரியுறேன். அந்த பாவத்தை நான் எப்ப கழிக்க போறேன், என் பிள்ளை வந்து எப்ப என்கிட்ட சேர போறானே தெரியல. அதுக்கு இடையில என் குடும்பத்தை டார்ச்சர் பண்றதுக்கு 2 பேரும் கங்கணம் கட்டிட்டு தெரியுறீங்களா? ஒழுங்கு மரியாதையை என் மருமகளை விட்டுட்டு போயிருங்க. இல்ல என் பிள்ளைய வர விட்டு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன ரஞ்சிதம்மா, சொத்து மேல ஆசை வந்துருச்சோ? மருமக பேர்ல தான் எல்லா சொத்து இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவ பக்கம் சாஞ்சி எல்லாத்தையும் ஆட்டைய போடலான்னு பிளான் பண்ணிட்டியா? சீ, வாய மூடு. உங்களுக்கு தேவை எல்லாம் என் பையனும் என் மருமகளும் எங்க வீட்டுக்கு வரணுங்கிறது மட்டும்தான். என் குடும்பத்து ஆளுங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். பாரு, என் தம்பி அவளுக்கு முறைப்படி கட்டினானோ இல்ல முறை தவறி கட்டினானோ, முதல்ல தாலி கட்டின முதல் புருஷன் என் தம்பி தான். அவனுக்கு இல்லாத உரிமை உனக்கோ உன் பிள்ளைக்கோ கிடையாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. அம்சா எங்க வீட்டு மருமக, என் தம்பிக்கு பொண்டாட்டி. அதை மறந்துடாத. அவன் பொண்டாட்டியை அவன் கூட்டிட்டு போறான். உங்களுக்கு என்னடி பண்ணுது? சீ, வாய மூடு. நீயும் ஒரு பொம்பளை தானே? கோவில் வாசல்ல வச்சு ஒரு பொண்ணை என்ன கேள்வி கேட்கணும்னு விவசாய இல்லாம கேக்குற? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? ஏய் நிறுத்தடி. இதே கோயில் வாசல்ல வச்சு தானே உன் பிள்ளைக்கு கட்ட போற இந்த பொண்ணை கடத்திட்டு வந்து என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும்னு நீ பிளான் போட்ட. அப்ப பாக்கும்போது நீ மனுஷியா தெரியல. இன்னைக்கு உன் பிள்ளைக்கு சொத்துக்கார பொண்ணு கிடைக்கவும் உனக்கு ஞான உதயம் தோன்றிடுச்சா? அன்னைக்கு உன் கூட சேர்ந்து உன் பேச்சை கேட்டுட்டு நான் பண்ணின பாவத்துக்கு தான் இன்னைக்கு என் பிள்ளை முகத்தை பார்க்க முடியாம, அந்த வேதனை தாங்க முடியாம ஒவ்வொரு நாளும் ஊக்கி அழுதுகிட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு நீ நினைச்ச, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இல்லையா அவளுக்கு அப்படி என்னதான் பண்றாளுன்னு பாப்போம். இழுத்துட்டு வாடா அவளை. இந்த ஒரு வார்த்தைக்காக தாக்கா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப பாரு அவளை என்ன பண்றேன்னு. வாடி, வர போறியா இல்லையா? வா ப்ளீஸ், என்ன விட்டுரு. முதன்னு உன்னை தொட்டு தாலி குட்டின புருஷன் நான் இருக்கும்போது கண்டவன் கூடவும் உனக்கு என்னடி வேலை? வாடி. அடிச்சு இழுத்துட்டு போடா அந்த நாய. என் மருமகளை விட பொறியா இல்லையாடா உன்ன? அத்தையாவது சொத்தையாவது அவ எப்போதுமே எங்க கட்சி தாண்டி. சும்மா எல்லாரும் முன்னாடியும் சீன் போட்டுட்டு தெரியுறான். எப்படி ஓடி போய் ஒளிஞ்சிட்டா பத்தியா? காப்பாத்துங்க அத்தை. நான் வர மாட்டேன். என்ன விட்டுரு. நீ வந்து தாண்டி ஆகணும். நீ ஏன் பொண்டாட்டிடி, ஏன் கூட தாண்டி வாழ்ந்தாகணும். ஒழுங்கு மரியாதையா வா. அக்கா கல்யாணம். அம்சா நீ வாமா. அத்தை தம்பி கல்யாணம். அம்சா நீ வா. கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுவது, விண்ணில் ஒரு விண்மீன் சற்று விசும்பி எழுவது, உள்ளங்கை கடந்து எங்கோ அழகிய நிமிடங்களை மெல்லச்சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே வாழ்ந்த வாழ்வெனக்கு வாழும் நாட்களுக்கும்